ஹோம்மேட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சமாக அந்த முட்டை கலவான உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துட்டு தனியாக அந்த முட்டையெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸு. என்கிட்ட முட்டைக்கோஸ் இல்லை, அதனால் போடலை. நீங்கள் வந்து அதையும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். போட்டுட்டு அந்த காய் கலவான உப்பு மட்டும் போட்டு கிண்டுங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் என்னென்னா சிக்கன் 65 மசாலா, அப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பாதி ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு பாதி வீடியோ எடுக்கல. அது கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. அதுக்கப்புறம் சில்லி இருக்கு இல்லையா, சிக்கன் சில்லியை நல்லா சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே போட்டு வறுத்து வச்ச முட்டையை உள்ளே ஊற்றி போட்டுட்டு அப்புறம் சாப்பாடு ஆல்ரெடி நம்ம வடித்து ஆற வச்சு வச்சுருக்கணும். அப்போ தான் நல்லா அரிசி நல்லா சாப்பாடு புது புதுன்னு வரும். சாப்பாட்டையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளறிட்டு ஸ்பைசஸ் வேணாலும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் எடுக்கிறனால உங்களுக்கு கட் பண்ணி இருக்கிறது அப்படி இருக்கும். ஃபுல் வீடியோ போட்டால் யாரும் பார்க்குறதில்ல, அந்த ஷார்ட்ஸாகவே போட்டேன் கட் பண்ணி. அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அது போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரெடி சிக்கன்